ஒரு இங்க உள்ள ஒவ்வொருவரையும் என்கரேஜ் பண்ண விரும்புறேன். உங்களை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை காண்பிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம். எதையும் கையில வச்சிங்க, அப்போஸ்தலர் 13 வச்சிங்க. இந்த பக்கத்தையும் கையில வச்சிங்க, அந்த பக்கத்தையும் கையில வச்சிங்க. அப்போஸ்தலர் 13 எடுத்துக்கோம். நாம் எடுத்த முதல் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம். அந்த வசனம் என்ன? நம்பர் 36. இதையும் கையில வச்சுங்க. இந்த வசனத்தோட இந்த வசனத்தை சேர்த்து பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, ஏத்தியனாகிய உரியாவினுடைய சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆச்சரியம் அல்ல? ஆனா அந்த ஒண்ணு மாத்திரம் என்ன ஆயிடுச்சு? பிளாக் மார்க் ஆயிடுச்சு. என்ன சங்கதி? அதுக்கு பேரு உரியாவின் சங்கதி. அந்த ஒரு மேட்டர் வந்து பிளாக் மார்க். அப்ப அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவருடைய வாழ்க்கையில வேற ஒண்ணும் தப்பு பண்ணலையான்னு கேட்டா நிறைய இருந்திருக்கு. பாருங்க, அந்த ஒன்று தவிர, ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் பார்வைக்கு செம்மையானதா செய்து வந்தான். அப்ப மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் விழுந்தது, போனது, வந்தது, என்னென்னமோ காரியங்களா இருந்துச்சுல, அதெல்லாம் அப்படின்னா அதெல்லாம் தேவன் கணக்கிலே வச்சுக்கல. அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்டா இந்த ஒண்ணு மட்டும், இந்த ஒன்று தவிர, இந்த ஒன்று தவிர ஏன் அப்படின்னா அது பிளாட், அது சதி, அது ஸ்கீம். சடனா நடந்த காரியம் கிடையாது. சடனா நடந்தது, ஸ்கீம் பண்ணது, திட்டம் போட்டது, வரவழைச்சது, கபடம் ஆடினது, அவனை தீட்டுப்படுத்தினதை மறைக்கிறதுக்காக உரியாவே அவன் மேல பழி போட பார்த்தது, அவன் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்ன உடனே அவனை தலையை எடுத்தது, அது மறைச்சு வச்சது. இது தேவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா இஷ்டம் இல்லை. தேவனுடைய இருதயத்தை அவ்வளவாய் துக்கப்படுத்தின காரியம். ஓகே, அது பழைய ஏற்பாட்டு மனுஷன். அவன் தேவனுடைய கிருபை, இந்த பரிபூர்ணமான இந்த கிருபை புதிய உடன்படிக்கையில் பெறாத நாட்கள் இருந்த காரியம். அந்த காரியத்தை கர்த்தர் அது எப்ப இந்த வசனம் எப்ப எழுதப்பட்டது? ராஜாக்களுடைய காலத்தில் எழுதப்பட்டது. ஏத்தியனாகிய உரியாவினுடைய சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதினால் ஒன்றும் விட்டு விலகாமல் அவன் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். இதுல இருந்து ஒரு உற்சாகமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்ப படிங்களேன். இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும். இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 13:36. அப்ப இந்த வசனம் நிறைவேற முடியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு பிலீவர், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பெரும் பாதகம் நடந்துருச்சு. பெரும் பாதகத்தில் விழுந்தாச்சு. பிழை இல்லை, மறைவான குற்றம் இல்லை, துணிகரமான பாவம் இல்லை, ஒரு பெரிய பாதகத்தை நடத்தி முடிச்ச ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 36ஆம் வசனம் என்ன சொல்லுங்க பாப்போம்? தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு ஊழியம் செய்தான். அருமையானவர்களே, வீழ்ச்சி காரியமே கிடையாது. வீழ்ச்சின்னா கொஞ்ச நெஞ்ச வீழ்ச்சி இல்ல, விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை மறைக்கிறதுக்கு கொலை, இவ்வளவு பெரிதான துணிகரமான பாவத்தையும் இவ்வளவு பெரிதான ஒரு பெரும் பாதகத்தை நடப்பித்த அந்த தாவீதை தேவன் என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா, அந்த ஒரு சங்கதி தவிர அப்படின்னாரு. அது மன்னிச்சாரான்னு கேட்டா மன்னிச்சிட்டார். அதற்கு உண்டான விதைச்சதை அறுத்தானான்னு கேட்டா தன் வாழ்க்கையில் விதைத்ததெல்லாம் அதெல்லாம் ஒரு பாடம். அதெல்லாம் ஒரு பாடம். விதைக்க வேண்டியதா இருந்துச்சு, விதைக்கிறது அதனுடைய விளைவுகளை அறுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஓகே,
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் தன் காலம் வரைக்கும் தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் என்ன போட்டிருக்கு? உயிரோடு இருந்த நாள் ஒன்றையும் விட்டு விலகாமல் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதாய் செய்து முடித்து தேவனுக்கு ஊழியம் செய்து தன் காலத்தில் முடிச்சுட்டு நித்திரை அடைந்தான். இன்னும் வார்த்தையை சொல்றோம். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வார்த்தை பாருங்க, 22ஆம் வசனம். 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தாவீதை குறித்து 2 மேன்மையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். நிறைவேற்றான்னு கேட்டா 36 நிறைவேற்றி முடிச்சிட்டான். என்ன நம்பிக்கை பாருங்க. எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன், இந்த வாலிப சகோதரி என் இருதயத்துக்கு ஏற்ற வாலிப சகோதரி, இந்த மகள் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகள், இந்த சகோதரன், இந்த மகன் எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகன். எஸ், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் இவன் செய்வான். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் செய்வான். என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை, நற்சாட்சியை பெற்றிருந்தான் பாருங்க. வாலிப பிள்ளைகள். அப்ப அவனுடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் அவனால காலம் வாழ முடிஞ்சிச்சு. ஒரு ஓட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடிஞ்சிச்சு. எப்ப ஒரு பெரிய பாதகம் விழுந்தாலும் அது மேட்டர் இல்லாம போயிடுச்சு பாரு. எழுப்பிட்டான் பாரு. நேர்மையா இருந்தான். ஒரு வருஷ காலம் அதை மறைத்து வைத்து கபடமாய் இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்தில் அலட்சியம் இல்லை. பண்றது அவ்வளவு பெரியதான தப்ப பண்ணிட்டு அதை ஒரு மனுஷன் வந்து கண்டிக்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது கோளாறு பண்ணியிருந்தாருன்னா சீட்டு கிழிஞ்சிருக்கும். அந்த இடத்துல அவ்வளவு பெரியதான பாதகத்தையும் தேவன் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, ஓகே, கையை தூக்கிட்டாரு. பின்னால பாக்குறோம், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் பின்னால அவர் சொல்ல முடியுது. தாவீது தன் காலத்தில் சக்சஸ்ஃபுல்லா தன்னோட ஓட்டத்தை ஓடி முடிச்சான்னு சொல்ல முடியுது. அப்ப பெரும் பாதகம், துணிகரமான பாவத்தில் விழுந்தது காரியம் இல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா நம்பிக்கை இருக்கு. அவர்கள் எழும்பி மீண்டும் பிரகாசிக்க முடியுமா? ஜோரா பிரகாசிக்கலாம். ஜோரா பிரகாசிக்கலாம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற புருஷனா இருக்க முடியும்.